بسم الله الرحمن الرحيم. மார்க்க கல்வியில் பெரிதும் ஆர்வமுடையோர் ஆண்களா பெண்களா என்கிற தலைப்பில் ஒரு பட்டிமன்றம். கலந்தர் ஆஷிக் அஹ்மத் அவர்களின் மகள் ஃபாத்திமா ரிஃபா, அப்துல் காதர் அவர்களின் மகள் அஃப்னா ஜரீன், நெய்னா ஷரீஃப் அவர்களின் மகள் ஃபாலிஷா, பாதுஷா அவர்களின் மகள் ஹஃபீஸா, முகமது ஃபர்ஹான் அவர்களின் மகள் நஃப்லா ஃபாரிஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அர்ஸலில் அன்பியாஇ வல் முர்ஸலீன். அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد. بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. இங்கு வந்திருக்கும் அவையோருக்கும் சபையோருக்கும் என் முதற்கண் சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா தன் திருமறை குர்ஆனில் சூரத்துல் முஜாதலால 11வது வசனத்துல சொல்கிறான், யர்ஃபஇல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜா. உங்களை ஈமான் கொண்டவர்க்கும் கல்வி ஞானம் அளிக்கப்பட்டவர்க்கும் அல்லாஹ் பதவிகளை உயர்த்துவான்னு. அல்லாஹ் தஆலா பூமியில எத்தனையோ படைப்புகளை படைச்சிருக்கான். அதுல மனித படைப்பை பிரம்மாண்டமா உயர்வா படைச்சிருக்கான்னா அதுக்கான காரணம் மனித நன்மை தீமையை பிரிச்சு தெரிஞ்சுக்கிறதால தான். எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மனிதனுக்கு கல்வி வேணும். இளமையில் கல்வி சிலையில் எழுத்துன்னு ஆத்திச்சுடி சொல்லுது. அதாவது இளமையில் கல்வியை நல்லா கத்துக்கும் போது அது நம்மள உயரிய இடத்துக்கும் பெரிய பதவிக்கும் கொண்டு போகும். ஒரு ஹதீஸ் இதுக்கு உதாரணமா சொல்றேன். நாஃபியூ பின் அப்துல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹலீஃபா உமர் அலி அவங்கள உஸ்ஃபான் என்னும் இடத்துல சந்திச்சாங்க. இக்காலகட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நாஃபியூ அலி அவங்கள மக்காவின் ஆளுநராக நியமிச்சாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நாஃபியூ ரலியல்லாஹு அவங்க கிட்ட, நீங்க இந்த பள்ளத்தாக்கு மக்காவாசிகளுக்கு யாரை ஆளுநராக ஆக்கினீங்கன்னு கேட்கும்போது அப்துல் ரஹ்மான் இப்னு அப்சா அவர்களே பதில் சொன்னாங்க. இப்னு அப்சா யாரென்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கும்போது, எங்களால் விடுதலை செய்யப்பட்ட எங்கள் முன்னாள் அடிமைகளில் ஒருவர் என நாஃபியூ அலி பதிலளித்தார்கள். இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அறிந்து கொள்க, அல்லாஹ் இந்த வேதத்தின் மூலம் சிலரை உயர்த்துகிறான், வேறு சிலரை தாழ்த்துகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இப்னு அப்சா வேத அறிவினால் மேன்மை பெற்றார் என்று சொன்னார்கள். அடிமையாக இருந்தவர் மார்க்க கல்வியை கற்றதால் அடைந்த சிறப்பை இச்செய்து நமக்கு காட்டுது. கல்விதான் மனிதனை உயர்த்தும். அந்த கல்வியை தேடணும். கல்வியை தேடுவது முஸ்லிமான ஒவ்வொரு ஆண் பெண் மீதும் கட்டாய கடமையாகும். இப்ப உள்ள சூழல நிறைய மக்கள் ஆர்வம் எடுத்து ஆன்லைன் மூலமாவே தீனுடைய வேலைகளை செய்யறாங்க, கல்வி கத்துக்கிறாங்க, நிறைய மாற்றங்கள் நடக்குது. இது எல்லாமே கல்வியின் ஆர்வம் தான். இதுல அதிக ஆர்வம் உள்ளவங்க யாரு, ஆண்களா பெண்களாங்கிறதா இப்ப டாபிக். மார்க்க கல்வியில அதிக ஆர்வம் உள்ளவங்க ஆண்கள் தான் பேச இந்த பக்கம் 2 பேரும், அதிக ஆர்வம் உள்ளவங்க பெண்கள் தான் பேச இந்த பக்கம் 2 பேரும் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். முதல்ல மார்க்க கல்வியில அதிக ஆர்வம் உள்ளவங்க ஆண்கள் தான். சகோதரி ரிஃபா பேசுவாங்க. வாங்கம்மா ரிஃபா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகில படைப்பாம் அனைத்து படைப்பேன் படைத்து அதில் அற்புத படைப்பாம் மனித படைப்பேன் படைத்து அல்லாஹ்வை ஆழ்ந்து சிந்திக்கும் அறிவை படைத்து அந்த அறிவுக்குள்ள யோசனைகளை படைத்து அருள்மறை குர்ஆனின் அரசனாம் வல்ல ரஹ்மான் ஆகி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனே வாழ்க்கை, வாழ்க்கை குர்ஆன் என்று வாழ்ந்து காட்டிய நம் உத்தமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சாந்தியும் சலாமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் எங்களுடைய பட்டிமன்றத்துக்கு ஆர்வமாக காத்திருக்கும் பெற்றோர்களுக்கும் சகோதரிகளுக்கும் நிர்வாக பெருமக்களுக்கும் இன்னும் என் போன்ற மாணவ மாணவிகளுக்கும் என் அழகிய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தன் அருள்மறை குர்ஆன்ல கூறுகிறான், முதல் வசனமே இக்ரா ஓதுவீராக இந்த கல்வி தான் இறக்குனான். மார்க்க கல்வியில அதிக ஆர்வம் உடையவர்கள் யார்? இந்த பட்டி போடுறதோட தலைப்பு. நடுவர் அவர்களே, இது என்ன கேள்வி? சந்தேகமே இல்ல. ஆதியான் கொண்ட 2023 உட்பட ஆண்கள் தான் அதிக ஆர்வம் உடையவர்கள். நான் முதல்ல சஹாபாக்கள் என்றே ஆரம்பிக்கின்றேன். சஹாபாக்கள் ஆன ஆண்கள்ல திண்ணை தோழர்கள் ஒரு கூட்டமே மஸ்ஜிது நபவியில காலமெல்லாம் காத்திருந்துச்சு. உங்களுக்கே தெரியும், சூரத்துல் பகரால 273வது ஆயத்துல அல்லாஹ் அவங்களோட சிறப்பை தான் தெல்ல தெளிவா குறிப்பிட்டிருக்கான்.
அந்த திண்ணை தோழர்கள்லேருந்து வந்தவங்க தான் பிரபலமான அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த ஹபூரால் எல்லாம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல் ஒவ்வொன்றையும் கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களில் யாரும் என்னை விட அதிக நபி மொழிகளே அறிவிக்கவில்லை. ஹபூரால் அவங்களே சொல்லியிருக்காங்க. ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, பெண் புத்தி பின் புத்தின்னு. அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு தடவை தான் அடிபட்டாதான் விளங்குவாங்க. பெண்கள் மார்க்க ஆர்வத்துக்கு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. மாமியார் காய்கறி வாங்க போயிட்டாங்க. மருமக வீட்டுக்குள்ளே இருக்கும் போது ஒரு பிச்சைக்காரன் வந்து அம்மா தாயே காசு போடுங்கன்னு கேட்குறான். அதுக்கு அந்த மருமக காசு இல்லை ஒன்றும் இல்லை போப்பான்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. காய்கறி வாங்கிட்டு வந்த அந்த மாமியார் என்னடா நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஒருத்தர் போகிறாருன்னு நினச்சி அந்த பிச்சைக்காரனை கூப்பிட்டு என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பிச்சைக்காரன் இந்த வீட்டு எஜமானியாம்மா எனக்கு காசு இல்லை ஒன்றும் இல்லை போப்பான்னு சொல்லி அனுப்பிட்டாங்கன்னு சொல்கிறான். மாமியார் எனதுன்னு சொல்லி கையோட பிச்சைக்காரன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பிச்சைக்காரனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆகா இந்த அம்மா நமக்கு காசு வாங்கி தர போகிறாங்க. மாமியார் கையோட வீட்டுக்கு வச்சு பிச்சைக்காரனை கூப்பிட்டு போய் நீ மருமகளை கூப்பிட்டு நீ எப்படி இவருக்கு காசு இல்லைன்னு சொல்லலாம், இந்த வீட்டு எஜமானி அம்மா நான் தான், இப்போ நான் சொல்கிறேன் பாரு காசு இல்லை ஒன்றும் இல்லை போப்பான்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. பார்த்தீங்களா நடுவர் அவர்களே, உங்களுக்கே சிரிப்பு வந்துருச்சு. இதான் இன்னைக்கு பெண்களோட நிலைமை. தர்மம் செய்யன்னு போட்டி போடுறாங்க ஆண்கள், தர்மம் செய்யக்கூடாதுன்னு போட்டி போடுறாங்க பெண்கள். என்ன ஒரு ஆர்வம் பார்த்தீங்களா? இவங்க ஆர்வம் உடையவர்களா இல்லை நம்ம ஆண்கள் ஆர்வம் உடையவர்களா? தனக்குன்னு மனைவி மக்கள் தூக்கம் இல்லாமல் சொத்து சுகம் இல்லாமல் நபியோடு சில கிட்டே இருந்தே பார்த்து வாழ்க்கையை கழிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு மாறி கல்வியில் எவ்வளோ ஆர்வம் வந்திருக்கும். சுபஹானல்லாஹ். பாவம் எதிரணி முகத்தை பாருங்க, பரிதாபமாக உட்காந்துருக்காங்க. கடைசி ஒரு விசேஷரி விடைபெறுகிறேன். ஹல்ரத் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சின்ன வயசுல நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு தெரியாமல் கல்வியில் ஆர்வம் வந்து வணிக கூட்டத்தோடு சேர்ந்து கல்வி பயன் செஞ்சிருக்கிறாங்க. மென்னர் அறிஞருக்கு ஒரு வரலாறு. ஆகிய மார்க்க கல்வி பெரிதும் ஆர்வமுடையவர் ஆண்கள். சம்பவத்தின் மூலம் சொல்லி அடுத்து வரும் பாயிண்டை அணிக்கு விட்டு சென்று விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், ஆணித்தனமான அவங்களோட கருத்துக்களை எடுத்து வச்சாங்க. திண்ணை தோழர்கள் அபூ ஹுரைரா அலி அவங்கள போல அதிகமான ஹதீஸ்களை அழிச்சவங்க யாருமே இல்லை. ஒரு சம்பவம் சொன்னாங்க, சொல்றது கசப்பா இருந்தாலும் ஏற்றுக்க வேண்டிய உண்மைதான் இது. ஒரு நல்ல விஷயத்தை செய்யணுமா இல்லையாங்கிறத விட அதை யார் செய்யறது சொல்றதுங்கிறதா இன்னைக்கு நிறைய பெண்களிடையே போட்டி ஏற்பது. சரி, இந்த விஷயங்களுக்கு பிரதிவாதி சகோதரி நஃப்லா என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வாங்கம்மா நஃப்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் முஸ்தபா வஅலா ஆலிஹி வஅலா அஸ்ஹாபிஹி வஸல்லம் ஆமீன். அறிவூட்டும் தந்தை தந்து அமுதூட்டும் மண்ணை தந்து செறிவூட்டும் மறையை தந்து உணரூட்டும் நபியை தந்து வல்லோன் அல்லாஹ் தன்னை புகழ்ந்து சபையோருக்கு சலாம் என்ன முஹம்மன் கூறி தூங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே, விட்டு சென்று விடைபெறுகிறாராமா. இதுக்கு மேலே பேச பாயிண்ட் இல்லை, சைலண்ட்டாக உக்காந்துருவோம். அவங்கள்ட்ட பேசி மொக்க வாங்க வேணான்னு அவங்க நினச்ச சாரல் இங்கே வேற அடிக்குது. நடுவர் அவர்களே, எனக்கு முன் பேசிய தோழி அவர்களுக்கு அவர்களது பெயரையே சரியாக படிக்க தெரியாதான். இந்த நிலையில் அவங்க வரலாறு படித்தாங்களாம். அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களே கல்வி கற்க அனுப்புனதே அவர்கள் தாய் தான். இவ்வளவு வரலாறு படிச்ச அவங்க இதை படிக்கலையாமா? இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மாதிரி பெண்களில் கல்வி ஆர்வம் உடையவர்களை காட்ட முடியுமா என சவால் விட்டு போனாங்க. நான் கேட்குறேன், இவங்களுக்கு இறை நம்பிக்கையாளர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி தெரியுமா தெரியாதா? தெரியாது போலயே. நபியின் ஒவ்வொரு செயலையும் தவறாம கண்காணிச்சு வந்தாங்க. எதுக்காக? அவர்கள் கல்வி ஆர்வத்தால மட்டும்தானே. ஒரு அன்சாரி பெண்மணி நபிட்ட வந்து மாதவிடாய் குளியல் பத்தி கேள்வி கேட்டாங்க. நபியும் பதில் சொன்னாங்க. அந்த பெண் மறுபடியும் கேள்வி கேட்டாங்க. நபி மறுபடியும் விளக்கம் சொன்னாங்க. ஒரு ஆண் எவ்வளவு விளக்கம் சொல்ல முடியுமோ அவ்வளவு விளக்கத்தையும் நபி சொல்லி முடித்த பிறகும் அந்த பெண்ணுக்கு மார்க்கத்தை பற்றி ஆவல் குறையாமல் இருந்துச்சு. இதை பார்த்த நபி அவங்களோட மனைவி அந்த பெண்ணை தன்பால் இழுத்து விளக்கம் சொன்னாங்கங்கிற வரலாறு ஷஹீல் முஸ்லீம் கிரகத்தில் பதிவிடப்பட்டிருக்கு. அப்புறம் ஒரு பழமொழி சொன்னாங்க, பெண் புத்தி பின் புத்தின்னு. பின் புத்தினா பிற்போக்குத்தனமான புத்தின்னு சொல்கிறத தப்புன்னு நான் சொல்கிறேன். பின் புத்தினா பின் மாதிரி நுணுக்கூறான ஷார்ப்பான புத்தின்னு சொல்லணும்.
நடுவர் அவர்களே, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபிட்ட வந்து, இறைவனின் தூதரே, அல்லாஹு தாலா உண்மையை சொல்ல வெக்கப்பட மாட்டானே என பீடிகை வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கு கனவு காண்பதால் குளிப்பு கடமையாகுமா என்ற கேள்வியை கேட்குறாங்க. இதையெல்லாம் விவரித்து சொல்ல எனக்கு வயசில்லைனாலும் உங்கள்கிட்ட இதை சொல்வதற்கான நோக்கம் உங்களுக்கு தெரியும். நபிகளாரின் காலத்தில் வாழ்ந்த இஸ்லாமிய முன்னோடி பெண்கள் கல்வியாரமுடையவர்கள் என்பதற்கு இந்த சம்பவம் சான்றாக இருந்துச்சு. இஸ்லாத்தில் நடைபெற எத்தனை கூட்டங்கள் ஆண்கள் கலந்துக்கிறாங்க நடுவர் அவர்களே. வெளியே போனால் விளையாட்டு, வீட்டுக்கு வந்தால் சிகரெட்டு, கூடி சேர்ந்து கைத்தட்டுனே கூட்டத்தில் கோவிந்தா போகிற வேலை தான் இந்த ஆண்களுக்கு. குடியையும் வீணான காரியங்களுக்கும் காசு வேஸ்ட் பண்ணுறாங்க. ஆயிஷா நாயகி கணவரோட வீட்டுக்கு போகும்போது தன்னுடைய விளையாட்டு பொம்மையை எடுத்து சென்றாங்கங்கிறது வரலாறு. அந்த நேரம் ஆஷா நாயகி ரூமில் ஒரு வினோதமான குதிரை பொம்மையை நபி அவங்க பார்க்குறாங்க. அதுக்கு 2 ரெக்கை இருக்குது. ஆஷா நாயிட்ட போய் கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் மார்க்க கல்வியில ஆழத்தை நமக்கு சுட்டி காட்டுதுன்னு. அப்படி என்னமா சொன்னாங்க? சுலைமான் நபிட்ட இப்படி ஒரு குதிரை இருந்துச்சா என்று பதில் சொன்னாங்க. 10-12 வயசுலேயே சுலைமான் நபிட்ட உள்ள குதிரையை பற்றி தெரிஞ்சிருக்காங்களா? ஆர்வம் இல்லாமல் இந்த கல்வியை அடைஞ்சிருப்பாங்களா? இது போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் சொல்லணுமா நடுவரே? போதுமா, போதும். எனவே மார்க்க கல்வியில் அதிகாரம் உடையவங்க பெண்கள் தான் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லா, ஆயிஷா நாயகியோட கல்வி ஆர்வத்தை பற்றி எடுத்து வச்சாங்க. அதையெல்லாம் யாராலையும் மறக்க முடியாது. சின்ன பிள்ளையா இருந்தாலும் அவனோட கல்வி நடம் எந்த பெண்மணிக்கும் இல்லை. இந்த ஆயிஷா நாயகியோட இந்த கல்வி ஆர்வத்தில் நமக்கு எவ்வளவோ படிப்பினை இருக்கு. சரி, இதுக்கு ஆதாரமாக அடுத்து வரக்கூடிய சகோதரி அஃப்னா என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வாங்கம்மா அஃப்னா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைத்து படைப்பிலும் ஆணினத்தை அழகுபடுத்திய அல்லாஹ்வை புகழ்ந்து அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சாந்தியும் சலாமும் உண்டாகட்டுமாக. இன்னும் என் இனிய சலாத்தினை கூறியவளாக ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன நடுவர் அவர்களே, இவங்க போடும் மொக்க தாங்க முடியல. 2 பேருக்கிட்டையும் ஒரே ஒரு குறிப்பு தான் இருக்கு போல. அதையே வச்சுக்கிட்டு நேரத்தை ஓட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு. இந்த பெண்கள் யாரையும் உருப்படியா வாழ விடுவதில்லை. சுட்ட தோசையே திருப்பி சுடுற கதையா ஒரே டைலாக்கே 1 மணி நேரமா பேசுறாங்க. சரி நடுவர் அவர்களே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். கல்வி கற்பதில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்த ஆர்வத்தை பார்த்து நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னாங்க, நான் கல்வியின் மாநகரம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதன் தலைவாசல்னு. கவனிச்சிங்களா நடுவர் அவர்களே? அப்படின்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்த கல்வி ஆர்வத்தை பார்த்து தானே இப்படி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. பாருங்க என் எதிரணி சகோதரி முழிக்கிற மொழிய. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல விஷயத்தில் தன் கருத்தை தயங்காமல் சொல்லுவாங்க. அப்பொழுது அல்லாஹும் அதை ஏற்றுக்கொள்வானா. அதனால தான் சொல்கிறாங்க, உமரின் நாவில் அல்லாஹ் பேசுகிறான்னு. எந்த பெண்ணை பற்றியாச்சும் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லியிருக்காங்களா? இதையெல்லாம் யாருடைய கல்வி ஆர்வம்? என் எதிரணி சகோதரி சொன்னாங்க, கூட்டத்தோட கோவிந்தா போடுறாங்க ஆண்கள்னு. ஆனால் கூட்டம் சேர்ந்தாலே பேசுகிறவங்க தான் பெண்கள்னு சொல்ல மறந்துட்டாங்க போல. மறந்துட்டாங்களா இல்லை மறைச்சிட்டாங்களான்னு தெரியலையம்மா. ஞாபகம் இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க நடுவர் அவர்களே. ஏன்னா பவுன்ஸ் ஆகிடுவாங்கல்ல. ஆண்கள் 5 வேளை ஜமாத்துக்கு போகிறாங்க. ஆனால் இந்த பெண்களை பாருங்க, பெருநா தொழுவ கூட ஒழுங்காக போகிறதில்ல. சீவி சிங்காரிச்சு பள்ளி வந்து சேர்றதுக்குள்ள இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு சொல்லி தொழுவையே முடிச்சிடுறாங்க. எவ்வளவு ஆர்வம் பார்த்தீங்களா? என்னம்மா நிறைய அனுபவம் இருக்கும் போல. இன்னைக்கு தவா போகிறதுலேருந்து மற்ற எல்லா விஷயத்துலேயும் ஆண்கள் தான் முன்னாடி வராங்க. இதுக்கு மேலே ஆண்களோட கல்வி ஆர்வத்தை பற்றி சொன்னால் நடுவர் அவர்களே அடிக்க வந்துடுவாங்க போல தெரியுது. கடைசியாக இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். அம்மான அன்பு, அத்தான அறிவு, இந்த அறிவோடு சம்மந்தப்பட்டது தான் கல்வி. மேலா ஃபீமேலான்னு பார்த்தா மேல் தான் மேலே இருக்காங்க. எனவே மார்க்க கல்வியில் அதிக ஆர்வமுடையவங்க ஆண்கள் தான் சொல்லி நான் அன்னைக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அது உண்மையான விஷயம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கல்வியின் தலைவாசல் என்று நபியே சொல்லியிருக்காங்க. ஆனால் இது மாதிரி எந்த பெண்மணிக்கும் சொல்லலை. அதுக்காக பெண்கள் ஆர்வம் இல்லாதவங்கன்னு அர்த்தம் எடுத்துக்கிற முடியாது. இதுக்கு சகோதரி ஹஃபீஸா என்ன சொல்கிறாங்க கேட்டுட்டு முடிவுக்கு வருவோம். வாங்கம்மா ஹஃபீஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விண்ணையும் மண்ணையும் படைத்து ஒளி தரும் நட்சத்திரங்களையும் படைத்து அவ்விண்மீன்களையும் கடலுக்குள் செல்பவர்களாக ஆக்கி வைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். உம்மி நபியான நம் நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறி என் அணியின் இறுதி நபராக பேச வந்துள்ளேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே, அவருக்கு மட்டும்தான் அற்புதமான கேள்விகள் கேட்க தெரியும்னு நினைத்திருக்கிறாங்களா? நாங்களும் கேள்வி கேட்போம். குர்ஆன்ல ஆண்கள் குறிக்கிற வார்த்தை 6 இடங்கள்ல வருது. ஆனா பெண்கள் குறிக்கிற வார்த்தை 26 இடங்கள்ல வருது. அதுபோல ரஜுனுல் ஆண்கள் குறிக்கிற வார்த்தை 28 இடங்கள்ல வருது. அதுக்கு எதிர்ச்சொல் நிசா என்ற வார்த்தையில 56 இடங்கள்ல வருது. நடுவர் அவர்களே, இப்ப சொல்லுங்க, 6 பெருசா இல்ல 26 பெருசா? சொல்லுங்கள் நடுவர, 28 பெருசா இல்ல 56 பெருசா? இது என்னம்மா கேள்வி? 56 தான் பெருசு. குர்ஆன்ல நிசான்னு ஒரு சூறாவே அல்லாஹ் இருக்கிறான். இன்னும் நிறைய பெண்களுக்கு இறைவன் வழங்கிய முக்கியத்துவத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். இவையெல்லாம் எதை காட்டுகிறது? சொல்லுங்கள் நடுவர் அவர்களே. ஃபிரௌனின் மனைவி ஆசியா அம்மையார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி எல்லாம் எதிரணிக்க தெரியுமா தெரியாதா? அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கல்வி ஆர்வத்தால் தானே அர்க்கம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வீட்டிற்கு நபியை அழைத்து சென்று விளக்கம் கேட்டு வந்தாங்க. சமீபத்தில் ஒரு மாத இதழில் வந்த ஒரு செய்தி 2019 பெண்கள் தான் கல்வி ஆர்வத்தில், அதிலும் மார்க்க கல்வி ஆர்வத்தில் முதலிடம் என்பதை காட்டுகிறது. நசை என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு ஹதீஸ், உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்கள அபூதல்ஹா திருமணம் செய்ய விரும்பினாங்க. அதற்கு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றவள், நீங்களும் இஸ்லாத்தை ஏற்றவளா? நீங்களும் இஸ்லாத்தை ஏற்றீங்கன்னா நான் உண்மையிலேயே உங்களை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அதுவே அவரது மகராகவே ஆனது. இப்படிப்பட்ட பெண்கள் இருக்கும் சமீபத்தில் நாங்கள் சொல்றது தானே சரி. எதிரணி சகோதரி சொன்னாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு. அப்போ ஆவதுக்கும் பெண்கள் தானே வேணும். பெண்கள் தான் முதல் இடத்துல இருக்காங்க. இப்போ புரியுதா? ஒரு விஷயத்தை ஆக்குறதும் பெண்கள் தான். ஆமாம், சோறு ஆக்குறது பெண்கள் தானே. இறுதியாக ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஜும்மா நாள் பாருங்க, பயான் முடிகிற வர ஆண்கள் பகுதி காத்தாடுது, இல்லைன்னா காத்தாடி ஃபேன் ஆடுது. ஆனால் பெண்கள் பயான் அன்னைக்குன்னு கூட்டம் அலை மோதுது. ஆண்கள் மதரசா ஊருக்கு ஒன்று இருக்கு. ஆனால் என்ன பிரயோஜனம்? ஒரு கிளாஸ்ல ஒருத்தர் தான் இருக்காங்க. அந்த ஒருத்தரை கூட அம்மா அடிச்சு இழுத்துக்கிட்டு விடுறாங்க. எதிரணி பீலாலாம் விட்டாங்க, 5 வேளை ஜமாத்து போகிறாங்க, அப்படி இப்படின்னு. ஆனால் இன்னைக்கு எத்தனையோ ஆண்கள் ஃபஜருக்கு ஐயா ராசா ஏன் தெரியுமான்னு அப்படின்னு எழுப்புறாங்கன்னு கேளுங்க. ஜும்மா நாள் அப்போ நிஸ்வான் மதரசா தஸ்பீ தொழுகிறதுக்காண்டி எவ்வளவோ பெண்கள் கூட்டம் நிறைஞ்சு கிடக்குன்னு தெரியுமா? ஆனால் ஆண்களை பாருங்க, பயான் முடிஞ்சு குத்துபா ஓதி முடிக்கும் போது தான் நிறைய பேர் பள்ளிவாசலுக்குள்ளேயே வராங்க. நடுவர் அவர்களை இப்ப புரியுதா? புரியுதுமா. இன்னைக்கு வரக்கூடிய எல்லா இஸ்லாமிய மாத இதழ்களையும் சராசரியாக ஆய்வு செய்து பார்த்தா அதில் கேள்வி விமர்சனத்தை பெண்கள் தான் எழுதப்பட்டிருக்கும். ஒரு பழமொழி சொல்றேன் கேளுங்கள் நடுவர் அவர்களே. ஆளுக்கு ஒரு பழமொழி நீங்க சொல்றீங்களா? சரி சொல்லுங்க. பூசணிக்காய் பொரியோட போச்சான், கவலைப்படலை, கடுகேன்னு கணக்கு பார்த்தானாமா. அதாவது மதிப்பிற்குறைவானத்தை மதிச்சு மதிப்புள்ளவற்றின் இழப்புகளை பற்றி கவலைப்படாமலே இருப்பதுதான் இந்த ஆண்களோட பழக்கம். நான் எதை சொல்றேன் புரியுதா நடுவர் அவர்களே? புரியுதுமா. பிள்ளையை காக்கிறவ மட்டும் பெண் இல்லை, எல்லையை காக்கிறவளும் பெண்ணால். இஸ்லாம் நடுநிலையான மார்க்கம். நடுவரான நீங்களும் நடுநிலையான உங்களோட தீர்ப்பை எங்களுக்கு சாதகமாக்குவீங்க. மார்க்க கல்வியில் அதிக ஆர்வமுடையங்க பெண்கள் தான் தீர்ப்பு வழங்குவீங்கன்னு
நம்பி இதுவரை இந்த பட்டிமன்றத்தை ஆர்வலோடு கேட்ட அத்தனை மக்களுக்கும் வாய்ப்பளித்தவர்களுக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், ரொம்ப அருமையான விஷயம் சொன்னாங்க. மஹரா கேட்க எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் இஸ்லாத்துக்கு வந்தாதான் திருமணம் பண்ணுவேன்னு சொல்றதுக்கு மார்க்கத்தின் மீது அந்த பெண்மணி வச்சிருந்த பற்று தான் காரணம். அதே நேரத்தில் ஆணும் நினைச்சுதான் இஸ்லாத்துக்கு வரமாட்டேன், திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த பெண்மணியை ஒட்டி கல்வி அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. இன்னைக்கு எவ்வளவோ வேலைகளுக்கு மத்தியிலுமே வேலையை முடிச்சுட்டு வந்து பயான் கேட்குற ஆண்களும் இருக்காங்க. வீட்டு வேலையோட வேலையா குழந்தையும் குடும்பத்தையும் மேய்ச்சிட்டு பயான்ல கலந்துக்கிற பெண்களும் இருக்காங்க. ஆக மார்க்க கல்வியில் அதிக ஆர்வம் உள்ளவங்க தனியா யாரையும் சொல்ல முடியாது. ஆண்கள் கிட்டையும் ஆர்வம் இருக்கு, பெண்கள் கிட்டையும் ஆர்வம் இருக்கு. அதனால மார்க்க கல்வியில் அதிக ஆர்வம் உள்ளவங்க 2 பேருமே சொல்லி என் தீர்ப்பு 2 பேருக்குமே சாதகமாக்குகிறேன். இதுவரை இந்த பட்டிமன்றத்தை பொறுமையோடு கேட்ட அத்தனை மக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை கூறி இதை முடித்து வைக்கிறேன். ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.